நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும். மனிதர்கள் என்ற எண்ணம் இந்த பிஞ்ச நெஞ்சங்களிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது இந்த நாட்டில் ஏதோ பிறந்து விட்டோம் என்று வாழாமல் இனி ஒரு முறை பிறக்கப் போவதில்லை என்று வாழ வேண்டும். பணத்தை விட கல்வி பெருசா? ஆமா. ஏன்? எப்படி? நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும். மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும். தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவராக இருக்க வேண்டும். இந்த மாஸ்டர்ஸ் கல்லூரியை போன்ற ஏதேனும் ஒரு கல்லூரிக்கு நீ செல்ல வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் என்று சொன்னேன். எல்லாவற்றையும் தாண்டி நாம் அத்துணை பேரும் அடிப்படையில் மனிதர்கள் என்ற எண்ணம் இந்த பிஞ்ச நெஞ்சங்களிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்பான் பாரதி. அது மட்டுமல்ல, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ? இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்திய மக்கள் என்று நம் அரசியல் அமைப்பு சாசனம் சொல்லுவது இது போன்ற கல்லூரிகளில் தான் முழுமையாக நிறைவேற்றப்படுவதாக நான் உணர்கிறேன். அதை கடைசி வரை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது இந்த நாட்டில் அமைதி. அது வேண்டுமென்றால் இந்த அடிப்படையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு எண்ணம் போல் வாழ்வு. உள்ள நுழையும் போதே பார்த்தேன். இந்த இடத்திலே இந்த எண்ணம் போல் வாழ்வு என்ற இந்த தலைப்புக்குள் நான் போவதற்குள்ளாக முதலாம் ஆண்டு கல்லூரியிலே காலெடுத்து வைத்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நான் ஒன்றை மட்டும் உங்கள் கண் முன்னால் பார்ப்பதை சொல்ல விரும்புகின்றேன். வாழ்க்கையில பிறந்து வளர்ந்தா ஏதோ பிறந்து விட்டோம் என்று வாழாமல் இனி ஒரு முறை பிறக்கப் போவதில்லை என்று வாழ வேண்டும் என்று எல்லோரும் நினைக்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? மற்றவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்களே, கல்வி வேண்டும், பதவி வேண்டும், புகழ் வேண்டும், இது அத்துணையும் வேண்டும். அப்போதுதான் வாழ்ந்ததிலே ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ இந்த மேடையிலே இந்த இடத்திலே அமைந்திருப்பவர்கள் அத்துணை பேரையும் பாருங்கள், நான் உட்பட எல்லோரும் கோடீஸ்வரர்கள் என்ற ஒற்றை காரணத்தினால் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்களா அல்லது முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்களே எடுத்துக்கொள்ளுங்களேன். யாரை பார்த்தாலும் என்ன சொல்றோம்? படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிச்சிருக்கு? பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு ஒருத்தர் பார்த்தா கேட்கறது இல்ல. பணத்தை விட கல்வி பெருசா? ஆமா. ஏன்? எப்படி? வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறைண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா. அதனால கல்வி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களை கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கிறாங்க. இந்த கல்வியினுடைய சிறப்பை பாருங்க. இப்ப சொன்னேன் இல்லையா, மரியாதை வேணும், பணம் வேணும், பதவி வேணும்னு சொல்லிட்டு அத்துணை பேரும் இங்கே மேடையிலே இருப்பதற்கு காரணம் கோடீஸ்வரர்கள் என்பதால் அல்ல. எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். எந்த ஜாதி மதம் குலம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா, அறிவாளியா இருந்தா உன்னை மேடைக்கு வாடான்னு கூப்பிட்டே ஆகணும். ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான்.
அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோம். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால படிடான். யோசித்து பாருங்க, ஒரு ராஜாவா இருந்தா கூட அவன் நாட்டுல மட்டும்தான் சிறப்பு. நீ அறிவாளியா இருந்தேன்னா, படிச்சுட்டேன்னா, உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உன்னை சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்க வேண்டும். அதுதான் இந்த கல்வியினுடைய சிறப்பே. இதை புரிந்து கொள்வது இந்த முதலாம் ஆண்டு முதல் நாளிலே இப்படிப்பட்ட ஒன்றிற்காகத்தான் நாம் இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. உங்களுடைய பெற்றோர்களை நான் இங்கு பார்க்கின்றேன். பெரும்பாலும் முதல் தலைமுறையை சேர்ந்தவர்களாக இருப்பதற்கு கூட இங்கு வாய்ப்பு இருப்பதாக நான் அறிகிறேன். எல்லோரும் மிக ஏழை குடும்பம் அல்லது மத்தியதர குடும்பத்தை என்னை போன்ற குடும்பத்திலிருந்து வந்தவர்களாகவே நான் பார்க்கிறேன். அதனால்தான் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் முறை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் இந்த மாணவர்கள் நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று, கோடிக்கணக்கான பேர் இந்த இந்தியாவிலே பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியிலே காலெடுத்து வைப்பதற்கு மனம் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் உங்களுடைய திறமை, அறிவு, ஆற்றல் இது அத்துணையும் விட அதிகமான பெற்றிருக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் கல்லூரியில் காலெடுத்து வைக்க முடியாமல் தவிக்கின்ற நிலையை நான் காவல்துறை அதிகாரியாகவும் உலகறிந்த பேச்சாளனாகவும் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட கல்லூரியிலே சேர்ந்து இப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களிடம் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு முதல் மூல காரணம் என்ன? உங்களுடைய மதிப்பெண்களா, அறிவா, ஆற்றலா? மாணவர்களே, அத்துணையும் இரண்டாம் பட்சம். ஒரே ஒரு காரணம், உன்னதமான காரணம் என்ன தெரியுமா? வெயிலிலும் மழையிலும், பனியிலும் குளிரிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும், வயலிலும் வரப்பிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக் கொண்டு தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இன்று இந்த கல்லூரியிலே முதலாம் ஆண்டு சேர்ந்து என்னை போன்றவர்களுடைய உரையினை கேட்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறாய் என்பதை மனதிலே பதிய வைத்துக்கொள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்டதொரு வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வது எப்படி என்பதை சிந்திப்பதற்கு அந்த ஒற்றை காரணத்திற்காகத்தான் எண்ணம் போல் வாழ்க்கை என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை என்கிட்ட சொல்லுவாங்க, உங்க அப்பா அம்மாலாம் உங்ககிட்ட சொல்ற மாதிரி, தம்பி படிப்பா, என்னாலெல்லாம் படிக்க முடியலடா, காசு இல்லடா. அவங்க சொல்றது அப்படியே சொல்றேன். அந்த நேரத்தில் ஞாபகம் வருகின்ற காரணத்தினால் உங்களுடைய நலன் கருதி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா மரியாதையா ஒரு வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லப்பா, உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுன்னு 5ஆம் வகுப்பு படித்த ஏழை விவசாயி அன்று சொன்னார்கள். குடும்ப சூழ்நிலையை கருதி நானும் படித்தேன், வேலையும் கிடைத்தது, நல்லதொரு உயர் காவல்துறை அதிகாரியாகவும் பணிபுரிய முடிந்தது. அதெல்லாம் விடுங்க. இப்போது நான் இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இங்கு என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது பேராசிரியை சுப்புலட்சுமி அவர்கள் இந்த பதக்கம் அந்த பதக்கம்லாம் நிறைய சொன்னாங்க, நீங்களும் கை தட்டினீங்க. அருமை மாணவர்களே, பெற்றோர்களே, இன்று பணி நிறைவுக்கு பிறகு அப்துல் கலாம் அவர்களிடம் வாங்கிய ஜனாதிபதி விருது உட்பட எந்த பதக்கங்களும் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. எப்பொழுதும் நான் இடுப்பிலே சொருவிக் கொண்டிருந்த துப்பாக்கி கூட என்னிடத்திலே இப்போதும் இல்லை. ஆனால் அருமை மாணவர்களே, மாணவிகளே, என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன், என்று உங்களிடம் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றேன். இதுதான் கல்வியினுடைய பெருமை.
அதற்காகத்தான் உங்களை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. வாள் என்று நான் சொல்லுவது கத்தியை, நூல் என்று சொல்லுவது புத்தகங்களை. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமொழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எவ்வளவு படிக்கிறியோ அவ்வளவுதான் அறிவு. எல்லோரும் அறிவாளியாக வேண்டும் என்று நினைக்கின்றோம். எங்கே இருந்து வரும் அறிவு? நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை நல்ல புத்தகங்களாக தேர்வு செய்து படிக்க வேண்டும்.